கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 3. கிருஷ்ணராவ் டெலிபோனை சோதித்து பார்த்ததில் ஒன்றும் பயனடையாமல் அங்கிருந்த இரும்பு பெட்டியை பார்த்தான். அப்பெட்டி ஒரு பழைய மாதிரியான பெட்டியாயினும் மிக்க பலமானதே. அவன் அதன் கதவை திறக்க முயன்றான். முடியவில்லை. அதில் போடப்பட்டிருந்த பூட்டுகள் உடைக்கப்படாமல் பத்திரமாகவே இருந்தன. அதன் மேல் எவ்வித அடையாளமும் இல்லை. பூட்டை உடைக்க ஒரு முயற்சியும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. கிருஷ்ணராவ் சட்டென்று தன் ஜேபியில் கைவிட்டு பார்த்துவிட்டு அருகில் விரற்சட்டை ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். கடைசியில் அங்கிருந்த நெகிழித்தி எரிக்கும் இடத்தில் ஒரு குரடா போன்ற கருவி ஒன்றிருந்தது. அப்பெட்டியின் மேல் மார்பளவுள்ள ஒரு வெண்சிலை இருந்தது. கிருஷ்ணராவ் குரடாவால் அச்சிலையை தூக்கி மேசை மேல் வைத்தான். அச்சிலையின் மேல் ஏதேனும் விரற்குறிகள் இருந்தால் அவை மறைந்துவிடும் என்று அஞ்சியே அப்படி செய்தான். கிருஷ்ணராவ் அச்சிலை எடுத்ததும் ஜெகதீசன் ஹா என்று மிக்க வியப்போடு கூவி பெட்டியின் அருகில் சென்று அதன் மேற்புறத்தை நோக்கினான். அங்கு சிலை இருந்த இடத்தில் கை நுழையத்தக்க துவாரம் இருந்தது. கனமான எஃகு தகட்டில் உண்டாக்கப்பட்டிருந்த துவாரம் யாவருக்கும் மிக்க வியப்பை உண்டாக்கிவிட்டது. யாவரும் கிருஷ்ணராவை சூழ்ந்து கொண்டு அது என்ன என்றார்கள். அதை பற்றி வியப்படையாமல் சற்றும் மனம் கலங்காமல் இருந்த கிருஷ்ணராவ் அது துவாரமே 2 ரசாயன மருந்துகளை ஒன்று சேர்த்து கொளுத்தியதால் உண்டானது. இம்முறை ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஒரு ரசாயன சாஸ்திரியால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது. எவ்வளவு உறுதியான எஃகையும் அது துளைத்துவிடும் என்றான். சின்னசாமி என்ற வேலைக்காரன் வியப்பால் திறந்த வாய் திறந்தபடி அச்சிலையை எடுக்கப் போனான். கிருஷ்ணராவ் தொட வேண்டாம், அக்கள்ளப்பயல் இதன் மேல் ஏதேனும் கைக்கொறி முதலின விட்டு போயிருப்பான். அது கலைந்து போய்விடும் என்று நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இக்குரடால் அதை தூக்கி வைத்தேன் என்பது உன் புத்தியில் படவில்லையா என்றான். அவ்வாறு கூறிவிட்டு கிருஷ்ணராவ் தன் ஜேபியில் இருந்த ஒரு கருப்பு பொட்டணத்தை எடுத்து அதிலிருந்து ஒருவித கருப்பு சுரணத்தை அந்த வெள்ளை சிலை மேல் தூவிவிட்டு இப்பொழுது பார் என்றான். யாவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த வெள்ளை சிலையில் சில கருப்பு கரைகள் ஆங்காங்கே புலப்பட்டன. விரற்குறிகள் என்று ஜெகதீசன் கூவினான். கிருஷ்ணராவ் தலையசைத்து பெரும்பாலும் உழவுகளாக இருக்கலாம் என்று மெதுவாக தனக்குத்தானே கூறிக்கொண்டவற்றை உன்னிப்பாக நோக்கிக் கொண்டிருந்தான். அச்சமயம் இவர்கள் பின்பக்கமிருந்து மிக்க வியப்போடு என்ன இக்கரைகளா உழவுகள் என்ற சத்தம் கேட்டதும் யாவரும் சற்றென்று திரும்பி பார்த்தார்கள். இந்திராபாய் தங்கள் பின்னால் இருந்த தோள்களின் மேல் எட்டி பார்ப்பதை கண்டார்கள். அவள் அப்பொழுதுதான் கிருஷ்ணராவின் வரவை அறிந்தவள் போல தோன்றியது. இந்திராபாய், இவற்றால் இக்கரைகளால் நீ எப்படி உழவு கண்டுபிடிப்பாய் என்று மிக்க வியப்போடு கேட்டாள். கிருஷ்ணராவ் ஏன் சுலபமாகவே இதோ பார் என்று அங்கிருந்த ஒரு கடித அட்டையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் தன் விரலை பதிய வைத்து இதோ பார், இதன் மேல் என் விரலை வைத்தேன் என்று கூறிக்கொண்டே தான் அந்த சிலையின் மேல் தடவிய கருப்பு சுரணத்தை தடவி இப்பொழுது இக்கருப்பு கரையின் மூலமாக கூட அந்த விரற்குறியை பார்க்கலாம். இதோ இக்குறி தெரிகிறதா? இதில் பல விதங்கள் இருக்கின்றன. நீளம், வட்டம், சதுரம், திரிகோணம், அர்த்தவட்டம் முதலிய பலவிதம். இப்பொழுது பார், உன் பெருவிரலின் கரை என் விரற்கரையை விட வேறு விதமாக இருக்கும். இதோ இவனுடைய விரற்குறி நம் இருவர் குறிகளை காட்டிலும் வேறு விதமாக இராது என்பது திண்ணம் என்றான். கிருஷ்ணராவ் அவ்வாறு கூறிக்கொண்டே அட்டையில் இருந்த ஒரு பெருவிரற்குறியை சிலையின் அருகில் வைத்து அதிலிருந்த விரற்குறியோடு ஒத்திட்டு பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் முகத்தில் உண்டான ஒருவித கோபமும் வியப்பும் விகாரத்தை கண்டதும் ஜெகதீசன் கலவரமும் பிரம்மையும் அடைந்து விட்டான். கிருஷ்ணராவ், அடடா, இவன் மிக்க அபூர்வ சாமர்த்தியமுடைய கள்ளப்பயலையா! எப்படியோ தந்திரமாக அந்நியர் விரற்குறியை அச்சடித்து அதை விரற்சட்டைகளில் பதிந்து இத்தகைய சந்தர்ப்பங்களில் உளவு கண்டுபிடிப்போரை ஏமாற்றிவிட அத்தகைய விரற்சட்டையை அணிந்து வேலை செய்கிறான் என்றான். ஜெகதீசன் நன்றாக உற்று நோக்கிய பொழுது அட்டையின் மேல் இருந்த கிருஷ்ணராவின் பெருவிரற்குறியும் சிலையின் மேல் இருந்த விரற்குறியும் ஒன்றாகவே இருந்தன. அன்றிரவு கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் தங்கள் இருப்பிடத்துக்கு திரும்பியதும் கிருஷ்ணராவ் பூரணமாக தன் மனதையும் காலத்தையும் முஷ்டிகரத்தின் விஷயத்தில் செலவழிக்கத் தொடங்கினான். இரவு விடியும் தனிலும் அவன் ரசாயன ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தான். ஜெகதீசன் கிருஷ்ணராவின் குணங்களையும் குறிகளையும் நடவடிக்கைகளையும் நோக்கங்களையும் அனுபவமாக நன்கு அறிந்தவனாதலால் அவன் செய்கையை கண்டதும் ஓஹோ, இவன் இனி முஷ்டிகரத்தை பிடிக்காமல் வேறு வேலையில் பிரவேசிக்க மாட்டான் என்று தனக்குத்தானே உணர்ந்து கொண்டான். கிருஷ்ணராவ் பெருமைக்காரன் அல்ல, எதற்கும் அஞ்சும் சுபாவமுடையவனும் அல்ல. ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதாயின் தன் பிராணனை திறனமாக மதிப்பவன். தன் ரகசியத்தை மிக்க ஜாக்கிரதையாக முடிவு வரையில் காப்பாற்றும் மனோவல்லமை உடையவன். தான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது குற்றவாளி இன்னவன் என்பது தனக்கு திட்டமாக தெரியும் மட்டும் ஒருவரையும் கொலையாயின் கொலையுண்டவன் மனைவி, மக்கள், உடன் பிறந்தார்களை கூட
நிராபராதி என்று கருதி அலட்சியமாக விட்டுவிட மாட்டான். யாவர் மேலும் கண்ணோக்கம் வைப்பான். அவசரப்பட்டு ஒருவர் மேலும் குற்றம் சாட்ட மாட்டான். மறுநாள் காலை கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் தங்கராஜ பிள்ளையின் வீட்டிற்கு சென்றார்கள். அச்சமயம் அதிகாலையாக இருந்தாலும் இந்திராபாயும் பெரியசாமி பிள்ளையும் கொலை நடந்த அறையில் இருந்தார்கள். இந்திராபாயின் முகம் மிக்க வெளிப்படைந்து இருந்தது. இருவரும் முஷ்டிகரத்தின் விஷயங்களை கண்டுபிடிக்க வீணாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்திராபாய் மேசை அருகில் இருந்த ஒரு பெரிய நாற்காலில் உட்கார்ந்திருந்தாள். பெரியசாமி மேசை மேலிருந்த சில கடிதங்களை பார்த்து கொண்டிருந்தான். ஜெகதீசனும் கிருஷ்ணாராவும் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது பெரியசாமி இங்கும் ஒன்றுமே இல்லை என்றான். அச்சமயம் அவன் சாதாரண பார்வையாக இந்திராபாயை நோக்காமல் சற்று அன்பான பார்வையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெகதீசனுக்கு புலப்பட்டது. இந்திராபாய் உள்ளே வந்த இருவரையும் கண்டதும் அவள் சற்றென்று எழுந்து கிருஷ்ணாராவை நோக்கி ஏதேனும் ஊக்கப்புக்கு அகப்பட்டதா என்றாள். கிருஷ்ணாராவ் இதுகாருமா ஒன்றுமில்லை என்றான். ஆனால் அவன் கூறிய மாதிரியில் ஆயினும் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்று நம்பிக்கையோடு கூறுவது போல விளங்கியது. அச்சமயம் சின்னசாமி என்ற பாரிசாரகன் 2 பத்திரிகைகளை கொண்டு வந்து இந்திராபாயிடம் அளித்தான். இந்திராபாய் அவற்றில் நட்சத்திரம் என்ற பத்திரிகை எடுத்து ஆத்திரத்துடன் பிரித்து பார்த்தாள். அதன் வலது பக்கத்தில் ஜெகதீசன் தங்கராஜ பிள்ளை பற்றி எழுதி அனுப்பிய விஷயம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. யாவரும் அதை குனிந்து பார்த்தார்கள். கிருஷ்ணாராவ் அதிலிருந்து விஷயத்தை கீழ்கண்டபடி வாசித்தான். முஷ்டிகரம் இன்னும் பிடிபடவில்லை. இந்திரபுரி அபூர்வ கல்லன் இன்னும் அகப்படவில்லை. கோடீஸ்வரராகிய தங்கராஜ பிள்ளையின் கொலையும் பெருந்தொகையும் களவும் அவனுடைய புது சாமர்த்திய செயல்களாகும். கிருஷ்ணராவ் இதை வாசித்து முடித்த மறு நிமிடம் வீதியின் பக்கமாக இருந்து ஒரு கல் வேகமாக வந்து சாளரத்தில் மோதி ஆரைக்குள் வந்து விழுந்தது. கிருஷ்ணராவ் பாய்ந்தொடி போய் சாளரத்தில் எட்டி பார்த்த பொழுது வீதியில் ஒருவருமில்லை. பிறகு அக்கல்லை கையில் எடுத்து பார்த்தான். அதில் ஒரு சிறு கடிதம் கட்டப்பட்டிருந்தது. அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணாராவ் முஷ்டிகரத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் அல்லது மடிய வேண்டியதே. கிருஷ்ணாராவ் அதை துரிதமாக வாசித்து பார்த்தான். அவன் உடனே வெளியறைக்கு சென்று தன் தலையணியையும் மேற்சட்டையும் எடுத்துக்கொண்டு இந்திராபாயை நோக்கி இச்சமயம் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இந்திராபாய் அவன் அருகிற் சென்று அவன் தோளின் மேல் தன் கரத்தை வைத்து இச்சம்பவம் உன்னை தடைப்படுத்தும்படி இடம் தரமாட்டேன் என்று நம்புகிறேன். கடவுளே, இதற்காக என் ஆஸ்தி முழுமையுமே செலவழித்துவிட சித்தமாக இருக்கிறேன் என்று மிக்க கஷ்டத்தோடு தன் துயரத்தை அடக்கிக் கொண்டு கூறினாள். கிருஷ்ணாராவ் அவளை உற்று நோக்கிய பொழுது அவள் தாழ்ந்த குரலாக அவனை மட்டும் பிடித்துவிட்டால் என் சொத்து முழுமையும் செலவாயினும் சரி என்றாள். பணம் என்ற சங்கதியை கேட்ட பொழுது கிருஷ்ணாராவ் முகத்தில் ஒருவித இருள் சூழ்ந்தது. ஆனால் அவன் மறுவினாடி அதை மறைத்துவிட்டு இந்திராபாயின் கரத்தை பற்றி கொண்டு நான் முயற்சி செய்வேன் என்றான். இந்திராபாய் அதோடு திருப்தி அடையாதவள் போல அவன் முகத்தை ஒருவித பரிதாபமான பார்வையாக நோக்கினாள். கிருஷ்ணாராவ் சாந்தமாக ஆனால் உறுதியான மாதிரியாய் இந்திராபாய், நான் இந்த முஷ்டிகரத்தை பிடிக்கிற வரையில் வேறொரு குற்றத்தை பற்றிய விஷயத்தில் பிரவேசிக்கவே மாட்டேன் என்றான். இம்மொழிகளை கேட்டதும் அக்கன்னிகையின் முகத்தில் சந்தோஷமும் நம்பிக்கையும் பிரகாசித்தன. அவள் மிக்க நன்றியுடைய பார்வையாக கிருஷ்ணாராவை நோக்கினாள். சற்று நேரத்திற்குள் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் இந்திராபாயிடம் விடை பெற்றுக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். அன்று இரவெல்லாம் கிருஷ்ணாராவ் கல்லில் கட்டப்பட்டிருந்த கடிதத்தை சோதனை செய்து அதன் மூலமாக உளவு அறியவே முயன்று கொண்டிருந்தான். அக்கடிதம் எத்தகையது, யாரால் உபயோகப்படுத்தப்படுவது, எங்கு விற்பது, அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் எம்மாதிரி, ஒருவனுடைய இயற்கையான கையெழுத்தா அல்லது மாறாட்டமான எழுத்தையா முதலான உளவுகளை எல்லாம் கண்டறிய முயன்றான். ஆயினும் அதனால் திருப்தியான பயன் கிடைக்கவில்லை. மறுநாள் ஜெகதீசன் அதிக ஆலையில் எழுந்து உடுத்திக்கொண்டு கிருஷ்ணராவின் அறைக்குள் சென்று பார்த்தான். கிருஷ்ணராவோ அதற்கு முன்பே எழுந்து வெளியில் சென்றிருக்க கண்டான். சரி, அவன் ரசாயன சாலைக்குத்தான் சென்றிருப்பான் என்று ஜெகதீசன் அறிவான். அச்சமயம் தபால்காரன் வந்து கடிதங்களை பெட்டியில் போட்டான். ஜெகதீசன் உடனே அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரசாயன சாலையில் இருக்கும் சர்வ கலாசாலை கட்டிடத்திற்கு சென்றான். வழியில் அவன் தபாலில் வந்து கடிதங்களை தனக்கு வந்தவற்றை பிரித்தெடுத்த பொழுது கிருஷ்ணாராவுக்கு வந்த கடிதங்களில் ஒன்று ஒரு நேர்த்தியான உரையில் வந்திருந்தது. மேலும் அது ஒரு மாதின் அழகிய கையெழுத்தாக இருந்தது. ஜெகதீசன் சர்வ கலாசாலை கட்டிடத்திற்குள் பிரவேசித்து ரசாயன சாலை அருகில் செல்லும் பொழுது அதன் சாளரத்தின் வழியே உள்ளே நோக்கினான். அங்கிருந்த கிருஷ்ணாராவ்
வழக்கம் போல வந்தவுடனே தன் காரியத்தில் பிரவேசிக்காமல் தடுமாற்றமுற்றவன் போல தயங்கிக் கொண்டிருந்தான். இதுகாரும் எத்தகைய விஷயமும் அவன் ரசாயன ஆராய்ச்சி தொழிலில் பிரவேசிப்பதில் தடுமாற்றத்தை உண்டாக்கியதில்லை. ஆகையால் இப்போது என்ன விஷயம் இவன் மனதில் புகுந்து கொண்டு இத்தகைய கலக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்று ஜெகதீசன் மிக்க வியப்படைந்தான். உடனே அந்த கல்லில் கட்டப்பட்ட கடிதம் என்ற நினைப்பு அவன் மனதில் வந்தது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். கிருஷ்ணாராவ் அங்கிருந்த ஒரு கண்ணாடி தீபத்தை ஏற்றி மேசை மேல் வைத்து அதன் மேல் ஒரு கண்ணாடி ஜாடியை கவிழ்த்தான். ஆனால் அப்படி செய்தவன் அத்தொழிலில் மனம் செல்லாததாதலால் சட்டென்று நாற்காலியில் அமர்ந்து அங்கிருந்த புத்தகங்களை ஒன்றை எடுத்து அதை வாசிக்க முயன்றான். ஆனால் புத்தகத்தை வாசிக்கத்தக்க நிலைமையில் அவன் மனம் ஒன்றுபட்டில்லை. உடனே புத்தகத்தை மூடிவிட்டு நிமிர்ந்து நேராக வெளியே உற்று நோக்கினான். இவை யாவும் கண்ட ஜெகதீசன் மறுபடியும் கல்லில் கட்டப்பட்ட கடிதத்தையும் இந்திராபாய் கிருஷ்ணாராவின் எதிரில் நின்று அவனை நோக்கிய மாதிரியும் நினைத்து கொண்டான். அதற்குள் முன்னே இருந்த கூடத்தில் ஜெகதீசன் வரும் காலடி சத்தத்தை கேட்டதும் கிருஷ்ணாராவ் சட்டென்று புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு தீபத்து அருகில் சென்றான். ஜெகதீசன் உள்ளே பிரவேசித்ததும் கிருஷ்ணாராவை நோக்கி, ஓ, அதிகாலையில் கிளம்பிவிட்டாய் போல காண்கிறது. காலை உணவு ஆயிற்றா என்றான். கிருஷ்ணாராவ் ஒரு பதிலும் அளிக்கவில்லை. ஜெகதீசன் தான் கொண்டு வந்த கடிதங்களை எல்லாம் கிருஷ்ணாராவ் எதிரில் மேசை மேல் வைத்துவிட்டு தான் அன்று காலை பத்திரிகையை வாசிக்க தொடங்கினான். ஆனால் ஜெகதீசன் பத்திரிகையில் உள்ள விஷயங்களில் அவனுடைய மனம் செல்லவே இல்லை. அவன் பத்திரிகை வாசிப்பவன் போல அபிநயம் செய்து கொண்டு பத்திரிகையின் மேற்புறமாக கடைக்கண்ணால் கிருஷ்ணாராவின் முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தான். கிருஷ்ணாராவ் துரிதமாக அக்கடிதங்களை பார்க்க தொடங்கினான். ஆனால் அவன் வழக்கமாக பார்ப்பது போல ஒவ்வொன்றையாக எடுத்து நிதானமாக பார்க்கவில்லை. ஏக காலத்தில் அவற்றை கிளறி பார்த்து முன்பு ஜெகதீசன் கவனித்த அந்த நேர்த்தியான கடித உரையை கையில் எடுத்தான். சற்று நேரம் வியப்போடு அதன் மேல் விலாசத்தை உற்று பார்த்த பின் அதை பிரித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினான். ஜெகதீசன் கடைக்கண்ணால் அவனை பார்த்தபடியே இருந்தான். அக்கடிதத்தை வாசித்ததும் கிருஷ்ணாராவ் முகத்தில் முதலில் மிக்க வியப்பும் பிறகு அவன் மனம் புண்படுவது போன்ற வருத்தமும் தோன்றியதைக் கண்ட ஜெகதீசன் மிக்க வியப்படைந்தான். கிருஷ்ணாராவ் மறுபடியும் அக்கடிதத்தை வாசித்து பார்த்தான். பிறகு நிமிர்ந்து நேராக ஆகாயத்தை மிரண்ட பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஜெகதீசன் பத்திரிகையில் உள்ள விஷயங்களைக் கண்டு வியப்படைந்தவன் போல அபிநயித்து, என்ன அதிசயமாகவே இருக்கிறது, என்ன குற்றங்கள் என்றான். கிருஷ்ணாராவை பேச வைக்க வேண்டுமென்றே அவன் அப்படி செய்தான். கிருஷ்ணாராவோ பதில் ஒன்றும் கூறவில்லை. அவன் ஆகாயத்தை பார்த்த வண்ணமாகவே இருந்தான். ஜெகதீசன் மறுபடியும், ஓ கடவுளே என்று தன் கரத்தால் மேசை மேல் பலமாக குத்தி, குற்றங்களை அன்றி வேறு சமாசாரமே இனி இராது போலல்லவா காண்கிறது என்று கெட்டியாக கூவினான். அச்சத்தம் கிருஷ்ணாராவ் செவிகளில் நன்றாக பாய்ந்தது போலும். அவன் உடனே புத்தி சுவாதீனமடைந்து திடுக்கிட்டான். ஆனால் ஜெகதீசன் கூறியவற்றிற்கும் அவன் மனதில் இருந்த விஷயத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல தான் ஏதோ தனக்குத்தானே பேசிக்கொள்ளத் தொடங்கினான். அப்படித்தான். ஆயினும் அப்படி இருந்தால் வியப்பே என்று மௌனமுற்றான். பிறகு திடீரென்று துள்ளி எழுந்து ஒரு கரத்தின் மேல் மற்றொரு கரத்தை ஓங்கி எறிந்து, கட்டாயம் அப்படி செய்வதே சரி என்று கூவினான். ஜெகதீசனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கிருஷ்ணாராவின் நவீன செய்கைகள் அனைத்தும் அவனுக்கு மிக்க வியப்பை உண்டாக்கின. ஆயினும் இப்பொழுது இவனை ஒன்றும் கேள்வி கேட்கலாகாது, இவன் செல்கிற வழியே செல்லட்டும் என்று பேசாமல் இருந்தான். கிருஷ்ணாராவ் எழுந்து போய் பேசும் எந்திரத்தின் அருகில் நின்று கோபத்தோடு அக்கருவியை கரத்தில் எடுத்து ஏதோ ஒரு எண்ணுள்ள கருவியை கூப்பிட்டான். ஜெகதீசனால் அதற்கு மேல் பேசாமல் இருக்க முடியவில்லை. ஆகையால் அவன் கிருஷ்ணாராவை நேராக உற்று நோக்கி, கிருஷ்ணாராவ், இது என்ன அதிசயமான சங்கதி என்று மிக்க ஆவலோடு கேட்டான். கிருஷ்ணாராவ் வாயால் ஒன்றும் கூறாமல் தான் வாசித்து பார்த்து இன்னும் கரத்திலேயே வைத்திருந்த கடிதத்தை ஜெகதீசன் அருகில் எறிந்தான். ஜெகதீசன் கீழ்கண்ட விஷயம் அதில் வரையப்பட்டிருந்ததை கண்டான். ஐயா, என் தந்தையின் மரணத்தை பற்றி கண்டுபிடிக்க தாங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அதை விளக்குவதற்கு சாதகமாக இருப்பதற்கு பதிலாக இடையூறாக இருப்பதாகவே நான் முடிவாக தீர்மானித்து விட்டிருக்கின்றேன். ஆகையால் இவ்விஷயத்தில் தாங்கள் இனி எவ்வித முயற்சியும் செய்ய வேண்டாம். இதுவே என் முடிவான தீர்மானம். இவ்விஷயமாக என்னை நேரில் காண கருதி தாங்கள் இங்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இந்திராபாய். இக்கடிதத்தை வாசித்ததும் ஜெகதீசனுக்கு தன் எதிரில் ஒரு வெடிகுண்டு விழுந்து வெடித்திருந்தால் கூட அவ்வளவு வியப்பும் பிரம்மையும் உண்டாயிராது. அவன் மனதில் வேறு விதமான சிந்தனை இருந்தது. அதாவது முன்பு இந்திராபாய் கிருஷ்ணாராவிடம் பேசிய பொழுது
அவள் அவனை பார்த்த பார்வையாலும் கிருஷ்ணராவ் இதுகாரும் எந்த மாதையும் நோக்காத விதமாக அக்கன்னிகையை நோக்கியபடியாலும் ஜெகதீசன் இவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணியிருந்தான். இப்பொழுது அடடா, கிருஷ்ணராவ் மேல் வெறுப்பு கொள்ளும் மாது கூட உண்டா என்று மிக்க வியப்படைந்தான். அவனுக்கு இதை பற்றி ஒன்றும் விளங்கவில்லை.